நான் வேலை பார்க்குற ஆஃபீஸில் நான் நல்லபடியாக வேலை பார்க்குறேன். எந்த ரிமார்க்கும் என் மேலே கிடையாது. அவ்வளோ வேலை பார்த்தும் எனக்கு பேரும் புகழும் கிடைச்சது கிடையாது. யாராவது சரியாக வேலை செய்யாதவங்க கூட, கம்மியாக வேலை செய்கிறவங்க கூட அந்த பேரை தட்டிட்டு போயிடுறாங்க. அது எதனால? எனக்கு பேரும் புகழும் கிடைக்க நான் என்ன பண்ணணும்? வெரி குட். பேரு புகழ் தேவைதானே? பிறந்தா புகழோடு பிறக்கணும், வாழ்ந்தா புகழோடு வாழணும்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ புகழுங்கிறது ரொம்ப அவசியம். அந்த ஃபேமஸுங்கிறது வேறு, செலிப்ரிட்டிங்கிறது வேறு. நம்மளே அதில் புரிஞ்சுக்கணும். ஆட்டோ சங்கர்னால் இன்றைக்கும் தெரியும் நிறைய பேருக்கு. ஸோ அதெல்லாம் புகழோடு வாழ்ந்தார்னு அர்த்தம் கிடையாது. ஆக ஃபேமஸுக்கெல்லாம் நிறைய நம்ம வந்து வித்தியாசம் தெரிஞ்சுக்குங்க. கெட்ட விதத்தில் ஒருத்தர் பிரபலம் ஆவார், அது பிரபலம்ங்கிறது தான் ஃபேமஸ். ஊரறிய எல்லாருக்கும் தெரிஞ்சவருக்கு பேர் ஃபேமஸ்ன்னு பேருங்க. பிரபலம் ஆகுறது, இங்கிலீஷில் வேணாம் விடுங்க, தமிழில் சொல்ல. பிரபலம் ஆகுறதுங்கிறதுன்னா பல பேருக்கு தெரிஞ்சவர், நிறைய மக்களுக்கு தெரிஞ்சவர் அப்படிங்கிறது பேர் பிரபலம்னு சொல்லுவோம். புகழ் அப்படின்னா பெருமைக்கான விஷயமா, அவரோட பெருமையோடு பல பேருக்கு தெரிஞ்சிருந்தால் அதுதான் புகழ். ரெண்டு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? பிரபலம் ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து புகழ்னு ஒன்று இருக்குது. ஸோ நமக்கு பேரும் புகழும் வேணும் அப்படின்றது தான். பேரு அப்படிங்கிறது ரெண்டுத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. பிரபலத்தையும் குறிக்கும், புகழையும் குறிக்கும். பேருனாக்கா எல்லாருக்கும் நம்ம பேர் சொன்னால் தெரியுதுன்னு அர்த்தம். அடிமுடி சுவாமி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியுதுன்னு அர்த்தம். ஆனால் அவர் சிறப்பானவர்னு தெரியணும் அப்படின்னா ஒன்று இருக்குது இல்லையா? சிறப்பானவராக இருக்கணும், நல்லவராக இருக்கணும், பெருமைக்குரியவராக இருக்கணும், புகழ் பெற்றவராக இருக்கணும். புகழ் பெற்றவர், அந்த புகழை தரக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சூரிய பகவானுங்க. ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலிமையாக இருக்கா அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, அந்த ஜாதகத்தில் மேசத்தில் இருந்தால், அதாவது சித்திரை மாதத்தில் பிறந்து இருந்தால் அவருக்கு புகழ் உண்டுங்க. சூரியன் பலமாக இருக்குன்னு அர்த்தம். ஆவணி மாதத்தில் பிறந்து இருந்தால் அவருக்கும் இந்த சூரியன் பலமாக இருக்குன்னு அர்த்தம். இது தவிர ஜாதகத்தில் லக்னத்தை 1 என்று கணக்கிட்டால் 2, 3 அப்படின்ற இடம் கணக்கிட்டே வரும்போது 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 4 இடத்தில் இருந்தால் மட்டும் புகழாக இருப்பார், நல்ல கீர்த்தியோடு இருப்பார்னு அர்த்தம். கீர்த்தினா சமஸ்கிருதம், தமிழில் புகழ். ஆக புகழோடு இருப்பார்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இந்த 4 இடம் இருக்குது, எண்ணிக்கையில் 4 இடம். அப்புறம் எந்த மாதத்தில் பிறந்தாங்கன்னா அது 2 மாதம், இதெல்லாம் இருக்கும். அப்போ அபகீர்த்தி, கெட்ட பெயரோடு இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு யார் இருக்கும் அப்படின்னாக்கா, கெட்ட பேர் வாங்க போகிறது அப்படின்னாக்கா இந்த லக்னத்துக்கு 8, 12 இருக்கிறவங்களுக்கு கெட்ட பேர் கிடைக்கும். ஐப்பசி மாதம் பிறந்தாலும் அவ்வப்போது கெட்ட பேர் வந்து சேரும். காரணம் என்னென்னா 8ம் 12ம் கிரகம் ரொம்ப கெட்டு போகுது அந்த இடத்துல. ஐப்பசி மாதத்தில் சூரியன் நீச்சமாகவே ஆகிவிடுகிறது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அளவு கம்மியாக மகரத்துலேயோ கும்பத்துலேயோ இருந்தாலும் சனி பகவானுக்கு வந்து இது சனி பகவானோட வீட்டில் சூரியன் அமைந்தால் அவர் அங்கேயும் வந்து பகையாக போகிறாரு. அதனால் அங்கேயும் வந்து அவர் பலவீனமாகிறார். ஆக பலம் பலவீனம் பார்த்தா சுபபலம் பெறுகின்ற இடம். பலங்கிறது வேறு. 1, 4, 7, 10ங்கிறது கேந்திர பலம். அந்த இடத்துல இருந்தால் பலமாக இருக்கும். அது கெட்டதாக இருந்தாலும் பலமாக இருக்கும், நல்லதாக இருந்தாலும் பலமாக இருக்கும், பெருசாக இருக்கும்னு அர்த்தம். இப்போ இது என்னது, எப்படி பலத்தை எப்படி எடை போடுறதுன்னா, புகழை எப்படி எடை போடுறது அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து 234 தொகுதி இருக்குது. அதில் 15% மந்திரிகளை அமைக்கலாம். 234 15%னா 23, ஒரு 33 மந்திரிகளை அமைக்கலாம். 33, 34 மந்திரிகள் வரைக்கும் தமிழ்நாட்டில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த முதல்வருக்கு அதிகாரம் உள்ளது. அது வரைக்கும் அந்த 33 மந்திரிகள் வரைக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதுக்கு கவர்னருக்கு அதிகாரம் இருக்குது. 35ஆவதோ ஒரு மந்திரியை அந்த இவரையும் சேர்த்துக்குங்க அப்படின்னாங்கன்னா கவர்னர் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிவிடுவார், சட்டத்தில் இடம் இல்லைன்னு சொல்லிவிடுவார். ஸோ இது இருக்குது. இப்போ பாருங்கள்,
இப்போ டேட்டுக்கு ஒரு 33 மந்திரி இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மந்திரியோட பேர் தெரியுமா யாருக்காவது? எத்தனை மந்திரி இருக்காங்கன்னா, அவங்களோட புகழின் அடிப்படையில் அவர்கள் பதவியை பெறுகிறார்கள். புகழின் அடிப்படையில் தான் பதவியை பெறுகிறார்கள். புகழ்மிக்க ஸ்டாலின் முதல் அமைச்சராக இருக்கிறார். 2வது அமைச்சராக இருக்கிறவர் அவரோட மகனான உதயநிதி ஸ்டாலின். சினிமாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் புகழ் பெற்றுட்டு வந்தார். சினிமாவுக்கு ஏன் வராங்க? புகழ் பெறணும் அப்படின்னு வராங்க. ஆக சினிமாவுக்கு வந்துட்டு அவர் அதில் வர்றதுனால 2வது இடத்துக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் 3வது இடத்துல துரைமுருகன் அப்படின்னு நிறைய பேர் வராங்க இல்லையா? நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 10 மந்திரிக்கு மேலே உங்களால் பேர் சொல்ல முடியாது, தெரியாது. மீதி பேர் உங்களுக்கெல்லாம் சாதாரண மக்களுக்கு தெரியாது. அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கே இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 தெரியலாம், அவ்வளோதான் விட தெரியாது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த ஊர் மந்திரிகளை தெரிஞ்சிருக்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இதில் கூட ஒரு சமூக சாபக்கேடு கூட ஒன்று இருக்குது. அது கூட சொல்லலாம். இதில் 30க்கு மேலே இருக்கிற 31, 32, 33 இந்த மாதிரியான மந்திரி வகையில் தான் இந்த பட்டியலினத்து மந்திரிகள் இருப்பாங்க. அது அவங்க என்ன துறைன்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்கும். இல்லைனாக்கா அவங்க சார்ந்த துறையை தான், பட்டியலினம் சார்ந்த துறைகளை முன்னேற்றத்துக்காக தான் அவங்கள போடுவாங்க, மற்றபடி போட மாட்டாங்க. எடுத்தோடனே டாப்பில் பெண்களையும் தந்து போடுறதில்ல. அவங்களையும் எங்கேயோ வச்சுருப்பாங்க. எத்தனை பெண் மந்திரி இருக்காங்க அப்படின்னு நமக்கே தெரியாது. யாராவது பெண் மந்திரி இருக்கிறாங்களான்ற அவ்வளோவா தெரியாமல் போகிறோம். அந்த அளவுக்கு எங்கேயோ இருப்பாங்க. ஆக அவங்களோட புகழின் அடிப்படையில் தான் வைக்கிறாங்க, இங்கே இது வைக்கிறது இல்லை. ஏன் அந்த பட்டியலின மக்கள்லாம் கடைசியாக இருக்கிறாங்க அப்படின்னா, பாரம்பரியமாக புகழக்கூடிய தொழிலை அந்த திருவள்ளுவர் சொன்னான்னு சொல்கிற பாருங்க, அந்த மாதிரி பாரம்பரியமான எல்லாமே இவங்களாக கஷ்டப்பட்டு இப்போ தான் வந்திருக்கிறாங்க. அது வந்ததுனால அவங்க மட்டும் கொஞ்சம் இருப்பாங்க. இப்போது உண்மைக்கும் எளிமைக்கும், அதாவது நேர்மைக்கும் எளிமைக்கும் தமிழ்நாட்டில் மந்திரிகளில் ஃபேமஸானவங்க யார் அப்படின்னா, புகழ்பெற்றவர்கள் யார் அப்படின்னா 2 பேர் தான். பேர் தெரியுமா உங்களுக்கு? சொல்ல தெரியுமா? ஒருத்தர் காமராஜர், இன்னொருத்தர் கக்கன். இவங்க 2 பேர் பேரை தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பரம்பரையில் யாராவது இருக்கிறாங்களா? யாருமே நமக்கு தெரியாது. பொதுமக்களுக்கு அவங்க பரம்பரையிலிருந்து யாருமே நமக்கு தெரியாது. அதே போல் அரசியல் மாமேதை, அரசியல் அமைப்பு ஆசான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள், அவராக தன்னோட சுயமுயற்சியில் இந்தியாவின் உச்ச இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்காரு. அதை விட மேலே கூட வர வைக்க முடியும் அவரை. ஆனால் அன்றைக்கி இருந்த பெருந்தலைவர்கள் அதுக்கு இடம் கொடுக்காம அவரை ஒரு லிமிட்டோடு நிறுத்திக்கிட்டாங்க, சட்டத்துறையோடு நிறுத்திக்கிட்டாங்க. அதுக்கு மேலே கொண்டு போகிறதுக்கு அந்த காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் அவங்களுக்கு அந்த அளவுக்கு கூட மனம் வரல. காந்தி காலத்திலே மனம் வராமல் தான் போய்விட்டது. இப்படிலாம் இருக்குது. ஆனால் அவரோட பரம்பரையில் யாரையாவது இப்போ நமக்கு தெரியுதா பாருங்கள்? தெரியல. புகழ்மிக்க சம்பவங்கள் எல்லாம் செஞ்சுருந்தோம், அவங்க பரம்பரைகளாக வெளியே வர மாட்டாங்க. இந்த சொசைட்டி அப்படிலாம் வர வைக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் ராஜ்புத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய வம்சாவழியில் வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 2, 3, 4 தலைமுறைக்கெல்லாம் நம்ம ஊரில் நம்ம நாட்டில் முதலமைச்சராக இருக்கிறார்கள். ராஜஸ்தான் மாதிரியான அந்த ஏரியாங்களில், இந்தியா வடநாட்டுகளெல்லாம் பரம்பரையாக யாதவர்கள் பாருங்கள், பரம்பரையாக அவங்க அப்பா புள்ளெல்லாம் கட்சி தலைமையில் பெரிய ஆளாலாம் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வராங்க. கர்நாடகாலெல்லாம் ஒரு பெரிய தலைவர் இருக்கார். ஆனால் அவருக்கு சிஎம் போஸ்ட் கொடுக்கறதுக்கு விரும்புறதில்லை. இந்தியாவோட கட்சி தலைமைக்கு கூட சும்மா டம்மியாக ஒரு போஸ்ட் கொடுத்து வைக்கிறாங்களே ஒழிய சிஎம் ஆகிறதுக்கு அவருக்கு ஆசை இருக்குது, ஆனால் மக்கள் கொடுக்க மாட்டுறாங்க. இது மாதிரிலாம் இந்த சொசைட்டி அவங்களெல்லாம் ஒன்றுமே போதுமான அங்கீகாரம் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கல. இதெல்லாம் என்ன காரணம்னா, இந்த சூரிய பகவான் வளமாக இல்லை, பலமாக இல்லை. நல்ல பலத்தோடு இருந்தாங்கன்னா அது நடக்கும். அப்படி இல்லாத ஒன்று, இயற்கையாக அமையாத ஒன்றை நம்ம என்ன பண்ணணும்னா, செயற்கரையே செய்வார் பெரியார்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய காரியங்களெல்லாம் நம்ம செய்யணும், செஞ்சு தான் புகழ் பெறணும். அப்படி செஞ்சு பண்ணாலும் உங்களுக்கு புகழ் கிடைக்கலங்கிற ஆதங்கம் நியாயமானது தான், நிறைய பேருக்கு கிடைக்காது.
உண்மையான திறமை உள்ளவனுக்கு கிடைக்காது, போலியானவனுக்கெல்லாம் கிடைக்குது. உங்கள் துறையில் மட்டும் இல்லை, நீங்கள் ஏதோ வேலை என்ன வேலைன்னு சொல்லலை. எத்தனையோ டீச்சர்ஸ் வராங்க. எங்கள் பள்ளியில் வந்து 50 டீச்சர் இருக்காங்க. இந்த 50 டீச்சரில் நான் தான் ரொம்ப பெஸ்ட்டுன்னெல்லாம் சொல்கிறாங்க. ஆனாலும் எனக்கு போதிய அங்கீகாரம் கிடைக்க மாட்டேன், பேரு புகழ் கிடைக்க மாட்டேங்குது. மற்றவங்க தான் தட்டிட்டு போயிடுறாங்க. நான் ரிமார்க்கே இல்லாமல் இருக்கேன், லீவே இல்லாமல் இருக்கிறேன். அப்படி இப்படின்னா எல்லாத்தையும் மேலே என்ன பண்ணிடுறாங்கன்னா, என்னையே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்களோ ஒழிய, நிறைய வேலை வாங்குறாங்களோ ஒழிய, எனக்கு போதுமான அங்கீகாரமே கொடுக்கறது இல்லை அப்படின்றாங்க. உண்மை. இந்த தைரியம் என்ற ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கணும். பெரியார் சொன்ன மாதிரி ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கணும். அந்த தைரியம் கூட நிறைய பேருக்கு இருக்காது. சூரிய பலம் குறைந்தவருக்கு தைரியம் இருக்காது. எதிர்த்து பேசுகிற தைரியம்ங்கிறது அவ்வளோவா இருக்காது. ஜாதக ரீதியாக 3ஆம் இடம் வந்து இந்த தைரிய வீரியஸ்தானம். அந்த 3ஆம் இடத்துக்கு காரகனாக இருக்கக்கூடியவர்கள் செவ்வாயும் சூரியனும். ஆக இந்த 2 கிரகத்தில் ஏதாவது ஒன்று அங்கே இருந்ததுன்னா பலமாக இருக்கும், அல்லது வேறு எங்கேயாவது பலம் பெற்றாலும் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அல்லது 3ஆம் இடத்து அதிபதி வேறு எங்கே இருந்தால் அந்த பலமான இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். அசாத்தியான தைரியமெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட இருக்கும். ஆக தைரியமும் பேரும் புகழும் இவையெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு சூரியன் பலமாக இருக்கணும். அரசாங்க உதவி கிடைக்கணும்னாலும் சூரியனோட பலமாக இருக்கணும். அரசாங்கத்தில் ஒரு இடத்துல வேலை செய்யணும் அப்படின்னாலும் சூரியன் கொஞ்சம் பலமாக இருக்கணும். ஒரு இடத்துல நீச்சமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல அது வந்து பலம் பெற்றிருக்கணும் அப்படின்னு ராஜகிரகங்கள்லாம் இருக்குது. எவ்வளோ பேர் ஐப்பசி மாதம் பிறந்து நீச்சமானவங்களாம் அங்கே அரசாங்கத்தில் வேலையில் இருக்கிறாங்க. தைரியமான துறையான போலீஸில் கூட வேலையில் இருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கிறாங்க. வெவ்வேறு காரணங்களுக்காக அவங்களுக்கு இதை சரி கட்டுற வகையில் செவ்வாய் மற்றும் குரு பகவான் கேந்திரம் பெற்றிருப்பாங்க. அதனால் அதை சரி கட்டி அப்படி இருப்பாங்க. ஆனால் அவங்களாம் அதுக்குள்ளே வந்து டம்மி போலீஸாக இருப்பாங்க. என்ன இருப்பாங்க? டம்மி போலீஸாக இருப்பாங்க. சிங்கம் போலீஸாக இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அமைப்பெலாம் இருக்குது. ஆக சூரியன் பலம் பெறத்துக்கு என்ன வழின்னு சொல்கிறேன். ஜாதக பரிகாரத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க, காரக பரிகாரத்தையும் நிறைய பேர் சொல்லுவாங்க. சூரியனார் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தத்துவார்த்த பரிகாரத்தை பற்றி தான் இந்த மாதிரிலாம் இங்கே வரும். சூரியன்னா பிதா காரகன். சூரியன் பலவீனமானவங்களுக்கு அப்பாவோட அனுகிரகம் இருக்காது, இல்லை அப்பாவே இருக்க மாட்டாங்க, இல்லை அப்பா நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு அமைப்பு. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், யாரோனாலும் பார்க்கலாம், என் வார்த்தை போய்க்காது. 25% அதில் இதுக்கு ஒரு பங்கு இருக்கும். மற்ற காரணங்களுக்காக மற்ற விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது கண்டிப்பாக அதில் கொஞ்சமாச்சு இருக்கும். யாராக இருந்தாலும் ஐப்பசி மாதம் பிறந்தவங்களுக்கு கால் தோஷம் இருக்குது அல்லது அரை தோஷம் இருக்கிறது அப்பாவுக்குன்னு அர்த்தம். சேலஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக இந்த சூரியனை பலப்பெறத்துக்கு என்னன்னா, இருக்கிற பரிகாரங்களில் உயிருள்ள மனிதர்களுக்கு உயிரினங்களுக்கு செய்கிற பரிகாரங்கள் நல்லது. அந்த உயிரினங்களிலே சிறந்தவர்கள் 6 அறிவு கொண்ட மனிதர்கள் செய்கின்ற பரிகாரங்கள் ரொம்ப சிறந்தது. அதனால் பேரு புகழ் வேணும், வேலையில் நமக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்காக தைரியம் கூடணும். அந்த மாதிரி பல சூரியனால் கிடைக்க வேண்டிய தேஜஸ் அத்தனையும் கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான பரிகாரமாக என்ன எடுக்கலான்னா, நம்மளோட 25 வயசுக்கு கூட இருக்கிறவங்கள, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் 20-25 வருஷம் ஜென்ரேஷன் கேப் இருக்கணுமா இல்லையா? அதனால் ஒரு 25 வயசு கூட, அதனால் 40-50 வயசு கூட இருக்கிறவங்கள போய் பார்க்காதுங்க. அது தாத்தாவுக்கு சமம். அது என்ன ஆகும்? தாத்தாவாயிடும். ராகுக்கு அது ராகுக்கு சொல்லும்போது அதை சொல்லுவோம். இப்போ ஒரு 20-25 வயசு 30 வயசு வித்தியாசத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்கள, 20லேருந்து 30ன்னு வச்சுக்கங்களேன், இந்த வயசு வித்தியாசத்தில் இருக்கிறவங்கள அப்பாவாக பாவிக்கணும். அப்பாவாக பாவிச்சு என்ன பண்ணணும், அதிலே யாருக்கு உதவி தேவைப்படுமோ அவங்கள போய் செய்யணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் எடுங்க, ஹோட்டலில் வாசலில் வயசானவர் செக்யூரிட்டி வேலை செய்வார். அப்பார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் வாசலில் செக்யூரிட்டி வேலை செய்வாங்க. இவங்களுக்கெல்லாம் 6,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் தான் அதிகபட்சம் சம்பளம் இருக்கும். அதுக்கு மேலே அவங்களுக்கு சம்பளம் இருக்காது. ரொம்ப சிரமப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சண்டே மதியானம் 1லேருந்து 2 அது வந்து சூரிய ஓரையாக இருக்கும். சூரியனுக்கான ஓரை. அந்த ஓரையில் போயிட்டு அந்த மாதிரி ஒரு 10 ரெகுலராக சேர்த்து ஒரு 10 பாக்கெட் எடுத்துக்கங்க போதும். 10 பாக்கெட் சாப்பாடு வாங்கிக்கிட்டு அந்த 10 பாக்கெட் சாப்பாடு எடுத்துன்னு போய் 10 செக்யூரிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க.
அவங்களுக்கு மதியானம் சாப்பிட்றதுக்கு கொடுங்க. கரெக்டாக 1 மணிக்கே போயிடுங்க, இல்லை 12:45க்கெலாம் போய் கொடுங்க. அப்போ தான் என்ன ஆகும்னா, அவங்க அந்த 1 to 2ல் அவங்க சாப்பிடுவாங்க. அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தினா, மனம் குளிர வைத்தால் அது நமக்கு ஆசீர்வாதமாக கிடைக்கும். நீங்கள் யாருக்கு எந்த விதத்துலலாம் செய்கிறீங்களோ அந்த விதத்தில் அதே மாதிரி ரிட்டர்ன் வரும். இந்த அன்னதானங்கிறது மட்டும் எல்லாத்துக்கும் பொருந்தும். அன்னதானங்கிறது எல்லாத்துக்கும். அடிக்கு அடி, உதைக்கு உதை, இப்படி தான் நமக்கு கர்மங்கள் வேலை செய்யும். ஒரு ஆளுக்கு 10 ரூபா கொடுத்தா நமக்கு 100 ரூபா வருங்கிறது தான். பணமாக கொடுத்தா பணமாக வருன்ற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அன்னதானங்கிறது எல்லா வகையான தீங்குக்கும் அது கர்மாவுக்கும் போக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதனால் அப்பா அம்மாவை நினச்சி அவங்கள போய் ஐயா சார் சாப்பாடு வேணுமா அப்படி கேட்டு கொடுக்குறாரு. அப்பா சாப்பாடு வேணுங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுக்குற பட்சத்தில் அவங்களுக்கு இது அவங்களோட ஆசீர்வாதத்தை பெற முடியும். சூரியனோட ஆசீர்வாதம் கிடைக்கும்னு அர்த்தம். ரெண்டாவதாக நம்மளோட உறவு முறைகள்லையே சித்தப்பா பெரியப்பாலாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஸ்டைலாக அங்கிள்னு கூப்பிடக்கூடாது, அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பான்னு கூப்பிட முடியலன்னா சின்னப்பா பெரியப்பா, சித்தப்பா பெரியப்பான்னு கூப்பிடுங்க. புரியுதா? அப்பா உறவு முறையை ஒழிக்க செய்யுங்கள். டேடின்னு கூப்பிட்றீங்களா இங்கிலீஷில்? இங்கிலீஷில் டேடினாலாம் சூரியன் சன்னு தான், எல்லாம் ஒன்று தான். அதனால் சித்தப்பா பெரியப்பான்னு கூப்பிடுங்க. ஆனால் அங்கிள்னு கூப்பிடாதீங்க. அப்பாவுக்கு மாமா முறையெல்லாம் சேர்த்து வைக்காதீங்க. சித்தப்பா பெரியப்பாக்கெல்லாம் மாமா முறையெல்லாம் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணாதுங்க. அப்பாங்களை அப்பானே கூப்பிடுங்க. சித்தப்பா பெரியப்பான்னு தெலுங்குக்காரன் இருந்தான்னா நாங்கள் சொல்லலாம் நைனான்னு கூப்பிடணும். அந்த மாதிரி அந்த உறவு முறைகள் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், கிளாரிட்டியோடு கூப்பிட்றது நல்லது. இருபொருள் தரா மாதிரியான ரெண்டு அர்த்தம் இருக்கிறவங்க, அப்பாவும் அவரே மாமாவும் அவரேங்கிற மாதிரியான அங்கிள்லாம் கூப்பிடாம நம்ம அப்பா சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு கூப்பிட கற்றுக்குங்க. மனசுக்குள்ளே அவங்கள அந்த மாதிரியான மரியாதை கொடுங்க. நல்ல நாளில் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. உங்களால் முடிஞ்சால் அவங்கள வீட்டுக்கு வர வச்சு துணிமணி எடுத்து கொடுத்து கௌரவப்படுத்தி அவங்கள அப்பாவாக நினச்சி பாத பூஜை வரைக்கும் கூட பண்ணி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. உண்மையிலே சித்தப்பா பெரியப்பா இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிடுங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், யாராவது நீங்கள் எங்கள் அப்பா மாதிரின்னு சொல்லி பாருங்கள், சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி யாருக்காவது சொல்லி அவங்களுக்கு பூஜை எல்லாம் பண்ணி அவங்களோட ஆசீர்வாதம் வாங்குங்க. இந்த நீச்சமான சூரியனோட அல்லது பலம் குறைந்த சூரியனோட தாக்கங்கள் குறைந்து உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும், தைரியமும் உயரும். நன்றி, வணக்கம்.